டிடிஎஃப் வாசன்ற ஒரு ஏழை பையன் பச்சை மண்ணு வெறும் 20 லட்சம் செலவு பண்ணி சுசுகி ஹயபுசான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் பைக் வாங்குறார். அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு மக்களை என்டர்டெயின் பண்றதா நினைச்சுக்கிட்டு பல டிராஃபிக் வயலேஷன்ஸ், ஹை ஸ்பீடு, பல ஸ்டண்ட்டுகளை பண்ணி கடைசியா ஒரு ஹைவே சர்வீஸ் ரோட்ல வீலிங் பண்ணி கீழே விழுந்து கையை உடைச்சிக்கிறாரு. இதை சிசிடிவில பார்த்த போலீஸ் சும்மாவா இருப்பாங்க? தம்பியை கூட்டு பல கேஸுகளை போட்டு கோர்ட்டுக்கு அமிச்சிடுறாங்க. நீதிபதியும் நீ இது வரைக்கும் பண்ண வயலேஷன்ஸ் போதும்னு சொல்லிட்டு 10 வருஷம் லைசன்ஸை கேன்சல் பண்ணி உள்ள தள்ளிடுறாங்க. எப்படியோ பெயில வந்த தம்பி சும்மா இல்லாம நீ 2 வீலர் லைசன்ஸான கேன்சல் பண்ணுறேன், நான் 4 வீலர் லைசன்ஸ் எடுத்து ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 லட்சம் செலவு பண்ணி ஒரு காரை மாடிஃபை பண்ணி பக்காவாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வெளியில் விட்ட நீதித்துறை சும்மாவும் இருக்கும், எப்பவுமே தம்பி மேலே ஒரு ஸ்பெஷலாக ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டின்ற மாதிரி தம்பி டிரைவிங்கில் இருக்கும் போதே அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ண, தம்பியும் அதுக்கு ஸ்பீக்கர்லேயே ரிப்ளை பண்ண, எங்கே கிளம்புற? ஆஸ்திரேலியா கிளம்புறியா? தள்ளி போயிட்டே தான் இருக்கு, பட் அம்மா தோட விட்டாங்களா. அந்த வீடியோவும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி போலீஸ்